வணக்கம் நண்பர்களே, PS6 தொழில்நுட்பத்திற்கான ஆன்லைன் கற்றல் தளத்திற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் PS6 தொழில்நுட்பம் தொடர்பான மிக முக்கியமான கால ரே தலைமுறை பற்றி வீடியோவில் விவாதிப்போம். ரே ஜெனரேஷன், இந்த வார்த்தையை நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருக்க வேண்டும். கதிர் உருவாக்கம் என்றால் என்ன? அதை ஏன் செய்ய வேண்டும்? எப்போது செய்ய வேண்டும்? அது காரில் என்ன விளைவை ஏற்படுத்துகிறது? இந்த எல்லா கேள்விகளுக்கான பதில்களையும் இந்த வீடியோவில் காண்போம். எனவே ரே தலைமுறைக்கு செல்வதற்கு முன்பு தொடங்குவோம். PS6 வாகனங்களில் ECT சிஸ்டத்தை முன்னோட்டமிடுவோம். ECT சிஸ்டம் என்பது வெளியேற்ற வாயு சிகிச்சை அமைப்பை குறிக்கிறது. இப்போது இந்த அமைப்பு என்ன கூறுகளால் ஆனது? அதில் என்னென்ன மின் சென்சார்கள் நிறுவப்பட்டுள்ளன மற்றும் அந்த கூறுகள் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டுள்ளனவா? அவை என்ன பங்கு வகிக்கின்றன மற்றும் வெளியேற்ற வாயுவிலிருந்து தீங்கு விளைவிக்கும் சேர்மங்களை எவ்வாறு அகற்றுவது? எனவே முதலில், வீடியோவின் ஆரம்பத்தில் இந்த விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம். இப்போது நம் காருக்குள் இருக்கும் எக்ஸாஸ்ட் கேஸ் ட்ரீட்மென்ட் யூனிட் எது என்று பார்ப்போம். இது எவ்வாறு ஏற்றப்பட்டுள்ளது மற்றும் அதன் வெவ்வேறு துணைப்பிரிவுகள் எங்கே? எனவே முதல் உட்பிரிவு அதன் தோய் டீசல் ஆக்சிஜனேற்ற வினையூக்கி. நான் முன்பு சொன்னது போல், டீசல் ஆக்சிஜனேற்ற வினையூக்கி உங்கள் ஹைட்ரோகார்பன்களைக் குறைக்கிறது, கார்பன் மோனாக்சைடைக் குறைக்கிறது. இரைச்சல் மேலும் 30% வரை துகள்கள் குறைகிறது. டீசல் குறிப்பிட்ட வடிகட்டியின் முக்கிய வேலை உங்கள் துகள் விஷயத்தைக் குறைப்பதாகும். பின்னர் சத்தம் 30% முதல் 199% வரை உங்களிடம் உள்ள துகள்களை நீக்குகிறது. உங்கள் ACR பிரிவு நேம் ACR பிரிவின் மிக முக்கியமான பகுதியாகும். ACR பிரிவே 3 துணைப் பிரிவுகளால் ஆனது. முதல் பகுதி மிக்சர் யூனிட். இரண்டாவது பிரிவு S.C.R. மூன்றாவது பிரிவு A.S.C. மிக்சர் யூனிட்டில் உள்ளதா? உங்கள் யூரியா வெளியேற்ற வாயுக்களுடன் கலக்கப்படுகிறதா? அதற்குள் யூரியா கலந்துள்ளதா? மருந்தளிப்பு தொகுதி டோசிங் மாட்யூல் என்பது ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜெக்டர் ஆகும். இது ACR இன் ஒரு பகுதியான மிக்சர் யூனிட்டுக்குள் யூரியாவை டோஸ் செய்ய பயன்படுகிறது. இதனால் இது வெளியேற்ற வாயுக்களுடன் நன்றாக கலக்கிறது. வெளியேற்றம், வாயுக்கள் மற்றும் யூரியா எப்போது கலக்கின்றன? அதன் பிறகு இந்த கலவை உங்கள் S.C.R. மற்றும் A.S.க்கு செல்கிறது. N.U. மற்றும் A.S.C. ஆகியவற்றில் ஒரு வேதிவினை உள்ளது. இதில் வெளியேற்ற வாயுக்களில் இருந்து நைட்ரஸ் ஆக்சைடின் அளவு கிட்டத்தட்ட நீக்கப்படுகிறது. இது உங்கள் S.C.R.இன் செயல்பாடு நிலையானதா? வெளியேற்ற வாயு சுத்திகரிப்பு அமைப்பில் நிறுவப்பட்ட பல்வேறு வகையான மின் சென்சார்களைப் பற்றி இப்போது நமக்குத் தெரியுமா? எனவே வெளியேற்ற வாயு அமைப்பில் நிறுவப்பட்ட முதல் சென்சார் D8. இந்த நோக்ஸ் அப்ஸ்ட்ரீம் சென்சார் வெளியேற்ற வாயுக்களின் உள்ளே எவ்வளவு நாக்ஸ் நிலை உள்ளது? சிஸ்டத்தில் நுழையும் போது ECT அதை படிக்கிறதா? இந்த தகவல் ECUக்கு வழங்குகிறதா? ECT அமைப்பில் நிறுவப்பட்ட அடுத்த சென்சார் வெப்பநிலை சென்சார். இது T4 என்று அழைக்கப்பட்டால், கடல் சத்தத்திற்கு முன் வெப்பநிலை சென்சார். அதாவது வெளியேற்ற வாயு DOC-க்குள் செல்வதற்கு முன்பு எவ்வளவு வெப்பநிலை உள்ளது? அவர் இந்த வெப்பநிலை சென்சாரை படித்து இந்த தகவலை ECUக்கு வழங்குகிறாரா? இரைச்சல் அடுத்தது வெப்பநிலை சென்சார் T5. உங்கள் எக்ஸாஸ்ட் கேஸ் DOC-இலிருந்து டீசல் துகள் ஃபில்டருக்குள் செல்லும்போது DPFக்குச் செல்வதற்கு முன் அந்த எக்ஸாஸ்ட் வாயுவின் வெப்பநிலை என்ன? வெப்பநிலை சென்சார் T5ஐ குறிக்கிறதா? இந்த மதிப்பு ECU-ஐ வழங்குகிறது. அடுத்த சென்சார் T6 சென்சார் வெப்பநிலை சென்சார் T6 வெப்பநிலை சென்சார் T6 உங்கள் DPF டீசல் துகள் வடிகட்டியிலிருந்து எந்த வாயு வெளியேறி ACR யூனிட்டுக்குள் நுழைகிறது? ACR அலகுக்குள் நுழைவதற்கு முன் அந்த வாயுவின் வெப்பநிலை என்ன?
அதன் மதிப்பு T6 வெப்பநிலையைக் குறிக்கிறது மற்றும் இந்த மதிப்பு ECU ஐ வழங்குகிறது. நேமில் பொருத்தப்பட்ட அடுத்த மின்கூறு T என்பது பைசிலி சென்சார் அல்ல. சத்தம் இது ஒரு இன்ஜெக்டர் மற்றும் ஆக்சுயூட்டர். இந்த வீரியமான தொகுதி அதற்கு வேலை செய்யுமா? நேம் உள்ளே யூரியா தெளிப்பதா? நகரும் அடுத்து உங்கள் கடைசி மின் சென்சார் நேம் T இல் பொருத்தப்பட்டுள்ளது. இப்போது நேம் T வெளியேற்ற வாயுக்களில் அனைத்து இரசாயன செயலிகளையும் செய்துள்ளது. இதன் காரணமாக வெளியேற்ற வாயுக்களின் ஏனோக்ஸ் நிலை அளவு, அதாவது நைட்ரஸ் ஆக்சைடின் அளவு மிகக் குறைவாக இருக்கும். இப்போது அதை ஆய்வு செய்ய வெளியேற்ற வாயுக்கள் என்ன? நேம் T இலிருந்து வெளியேறுகிறது, வளிமண்டலத்திற்குள் செல்கிறது. அதற்குள் உள்ள நைட்ரஸ் ஆக்சைடின் அளவு என்ன? பின்னர் எங்கள் நாக்ஸ் டவுன்ஸ்ட்ரீம் சென்சார் அந்த வாயுக்களின் நாக்ஸ் அளவை படிக்கிறது மற்றும் இந்த தகவல் சத்தத்திற்கு ECU ஐ வழங்குகிறது. எனவே நான் முன்பு சொன்னது போல் இந்த வீடியோவில் எங்கள் கவனம் டீசல் குறிப்பிட்ட வடிகட்டி. எனவே இந்த டீசல் குறிப்பிட்ட வடிகட்டியை தனித்தனியாக அகற்றுவதன் மூலம் டீசல் குறிப்பிட்ட வடிகட்டியின் கட்டுமானம் எவ்வாறு உள்ளது என்பதை நீங்கள் காண்பீர்கள். Arichel. Inave dulcik a. Quipitavekel mela ua padalnka ik parkalam. Udharamka. Ukayam oru kama irand. Atu misasuria saigakai kua. Mupuadil pi clariom. Pipuadil pi clariom mapa. அப்போ உங்க எக்ஸாண்ட்லோ இங்க வந்தது போல சத்தம்வே. எனவே வெளியேற்ற ஓட்டத்தை பெற இங்கு இருந்து வெளியேறும் வழி இல்லையா? வெளியேற்ற ஓட்டம் இங்கே மற்றும் மற்ற கேலரி வழியாக செல்ல வேண்டும். அவர் இரண்டாவது கேலரியிலிருந்து வெளியே வரும்போது அதில் வடிகட்டும் செயல் நடைபெறும். மேலும் எந்த குறிப்பிட்ட விஷயம் இருந்தாலும் சத்தம் இருக்கும். இந்த செங்கல்லுக்குள்ளேயே இருப்பானா? இந்த கேலரிகள் உள்ளேயே இருக்குமா? மீதமுள்ள எக்ஸாஸ்ட் நேம் இன் அடுத்த பகுதிக்கு மாற்றப்படுமா? T எந்த குறிப்பிட்ட விஷயமும் இல்லாமல். எனவே வீடியோவில் மேலும் தொடர்வதற்கு முன் இந்த குறிப்பிட்ட விஷயம் எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம். அது எப்படி இருக்கும்? எனவே கார்பனின் சிறிய துகள்கள், கருப்பு நிறம் கார்பனின் சிறிய துகள்கள், அவற்றை நாம் துகள்கள் என்று அழைக்கிறோம். கார்பனின் இந்த துகள்கள் எங்கிருந்து உருவாகின்றன? எனவே இயந்திரத்தின் உள்ளே முறையற்ற எரிப்பு எதுவாக இருந்தாலும், அதாவது டீசல் சரியாக எரிய முடியாது, பின்னர் அது சிறிய கார்பன் துகள்கள் வடிவில் வெளியே வந்து உங்கள் வெளியேற்ற அமைப்புக்குள் வரும். அப்போ முன்னாடியே பார்த்திருப்பீங்க எந்த பழைய லாரிகள் வண்டிகள். அவர் வைத்திருந்த எக்ஸாஸ்ட் டெயில் பைப் உள்ளே இருந்து கருப்பு நிறத்தில் இருந்தது. அதாவது அதற்குள் நிறைய கார்பன் டெபாசிட் இருந்தது என்று அர்த்தமா? எனவே இந்த வீடியோவில் இது டிபிய பிரிவு என்று பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட விஷயத்தை அதற்குள் அதிகமாக இருக்கும் ஒரு சூட் என்று சொல்ல முடியுமா? அதிகப்படியான கார்பன் அகற்றப்பட்டதா? அதை காற்றில் சுத்தம் செய்து இந்த பிடோட் செங்கலில் எவ்வளவு சூட் இருக்கிறது என்பதைக் காட்டுகிறோம். அதற்குள் எவ்வளவு சூட் சேமித்து வைக்கப்படுகிறது? இப்போது இந்த டீசல் குறிப்பிட்ட வடிகட்டி சூட்டை வடிகட்டும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். சூட் வெளியேற்ற வாயுக்களில் இருந்து பிரிந்து விடுமா? ஆனால் இதற்கு ஒரு எல்லை இருக்கிறதா? இது சூட்டை கிழித்து விடுமா? இந்த சூட்கள் சுவர்களில் கூடும், ஆனால் இந்த சுவர்கள் அனைத்தும் அடைக்கப்படும் காலம் வருமா? இனி உள்ளிருந்து வடிகட்ட முடியாது என்று அர்த்தமா? வடிகட்டி திறனும் உங்களுக்கு தெரியும். அவர் தொடர்ந்து வடிகட்டுவார், ஆனாலும் ஒருநாள் அது தானாக நிற்கும். பின்னர் நம்முடைய காரில் தலைகீழாக அழுத்தம் உருவாகத் தொடங்கும், ஏனெனில் வெளியேற்ற வாயுக்கள் முன்னே இல்லாமல் இருக்கப் போகின்றன. எனவே அவை இயந்திரத்திற்கு மீண்டும் அழுத்தம் கொடுக்க துவங்கும். இப்போது இந்த முதுகு அழுத்தம் நம் இயந்திரத்தை இயக்க அனுமதிக்காது. எனவே இதற்காக இந்த சூட்டுக்குள் குவிந்துள்ள சூட், அதை முடிக்க செயலி மீளுருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே மீளுருவாக்கம் என்றால் என்ன?
அடிப்படையில் மீளுருவாக்கம் எந்தவொரு வாகனத்தின் வெளியேற்ற வாயு சுத்திகரிப்பு அமைப்பின் உள்ளே சேகரிக்கப்பட்ட சூட்டை அகற்றுவதற்கான செயலி மீளுருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. எங்கள் மீளுருவாக்கம் தொடரின் முதல் வீடியோவை இங்கே முடிக்கிறோம். நீங்கள் சத்தம் செய்தீர்களா? கார் வாங்குவதா? வெளியேற்ற வாயு சிகிச்சை அமைப்பு மற்றும் குறிப்பாக டீசல் துகள் வடிகட்டிகள் பற்றி புரிகிறதா? நான் நம்புகிறேன். இந்த மீளுருவாக்கம் தொடரின் முதல் வீடியோ உங்களுக்கு பிடித்ததா? அடுத்த காணொளிகள் மீளுருவாக்கம் செயலியை மேம்படுத்த முடியுமா? போகும் வழிகள் மற்றும் காரில் உள்ள பல்வேறு வகைகளின் கதிர் உருவாக்கத்தை புரிந்து கொள்வீர்களா? டேக் கேர் அண்ட் கீப். புலமை. S.M.S லிமிடெட் இருப்பது சிறந்தது.